வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமையான முதல் பிரெஞ்சு கல்வி நிலையமான பென்ட்ரானாட் டி ஜீன்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் மறுசீரமைக்கப்பட்ட கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள இப்பள்ளி தனது பாரம்பரிய கட்டிடக்கலை வடிவமைப்பு மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு புதிய பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கும் இப்பள்ளி இந்தியாவின் முதல் பிரெஞ்சு பெண்கள் பள்ளி என்ற பெருமையும் பெற்றுள்ளது. திறப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, 200 ஆண்டுகள் பழமையான இந்த கல்வி நிறுவனம் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் அடையாளமாக திகழ்கிறது. பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் வலியுறுத்தியதற்கு இந்த பள்ளியே சிறந்த சான்றாக உள்ளது என்றார். வ.உ.சி. பள்ளி கட்டிடத்தை தொடர்ந்து இந்த பள்ளியும் அதன் பழமையான வடிவமைப்பு மாறாமல் சுமார் ரூபாய் 7.5 கோடி செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி மக்களிடையே பிரெஞ்சு மொழி கற்கும் ஆர்வம் தொடர்ந்து இருந்து வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், புதிய கல்விக் கொள்கையிலும் பிரெஞ்சு மொழி பாடமாக தொடர வேண்டும் என்பது அரசின் விருப்பமாகும். புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளேன். பிரெஞ்சு மொழி கல்வியை தொடர்ந்து வழங்க அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். மேலும் அரசு பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும், கல்வி தரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புரட்சி கல்வி பாரதிதாசனுடைய பெண் கல்வியை வலியுறுத்தியது நாம் நிச்சயமாக அறியலாம். அப்படிப்பட்ட ஒரு பழைமையான பள்ளி பிரெஞ்சு காலனியிலிருந்து தொடங்கப்பட்ட பள்ளி 200 ஆண்டுகளில் ஒரு பழமையான கட்டிடம் உங்கள் புதுச்சேரியில் பாரம்பரியத்தை பாதுகாக்க நிலை பழமையான கட்டிடங்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதை நாம் அனைவரும் புதுச்சேரி மாநிலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் கேட்பது பழமையான கட்டிடம் இருக்குதா, பிரெஞ்சு கலாச்சாரத்தை நினைவுபடுத்தும் நிலை கட்டிடம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்பார்கள். அதை பாதுகாத்து அப்படிப்பட்ட கட்டிடங்களை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசுடைய எண்ணம். அதற்காக நிதி உதவியை வழங்கி வருகிறது. பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் நம்முடைய பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணி குறிப்பாக வ.உ.சி. பள்ளி, கல்வி காலேஜ் ஆகிய பள்ளிகளை அது பழமை மாறாமல் சீரமைக்கப்பட்டு ஒரு சிறப்பாக அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியானது முழுவதுமாக சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த ஒரு பள்ளி. இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். 200 ஆண்டு கட்டிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. இந்த பழமை மாறாமல் அப்படியே இந்த பள்ளியை கட்டி கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். மக்களுடைய விருப்பமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தா சர்ச் பள்ளி, அந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தா சாதாரண குடும்பத்தை பிள்ளைகள், ஏழை குடும்பத்தை பிள்ளைகள்லாம் படித்து கொண்டு வருவதை பார்க்கலாம். அப்போ வர சொன்னது, எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் அப்படியே இங்கேயே நடக்கணும், இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. அதனுடைய அடிப்படையில் பழைய மாறாமல் இந்த கட்சியை குறிப்பிட்டு புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராம பகுதியில் நிலவி வரும் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் குறித்து தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள இப்பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மக்கள் பயன்படுத்தும் சாலைகள் குறுகலாக இருப்பதுடன் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க அமைக்கப்பட்ட கருங்கல் தடுப்பு கற்கள் பல இடங்களில் சரிந்து விழுந்து போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் பல ஆண்டுகளாக நிறைவு பெறாத பாதாள சாக்கடை திட்டம் காரணமாக அப்பகுதி மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். கழிவுநீர் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் கழிவுநீர் கடலுக்கு செல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய்கள் பரவும் அபாயகரமான சூழலும் உருவாகியுள்ளது.
கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாததால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறையின் முதன்மை பொறியாளர் மற்றும் உதவி துணை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளை நேரில் அழைத்து வந்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் உடனடியாக தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வில் பங்கேற்ற பொதுப்பணித்துறை உயரதிகாரி வீரசெல்வம் அப்பகுதியில் நிலவும் பிரச்சினைகளை விரைவாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாளை மறுதினம் முதல் பொதுப்பணித்துறை சார்பில் பணிகள் தொடங்கப்படும் என்றும் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது உள்ளூர் மக்கள் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். கல்லுலாம் வந்து அந்தாண்ட போயிடும். முதல்ல இந்த வேலையை மட்டும் போயிடும். அதேமாரி இந்த ரோடு ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் பாதாள சாட்டை முடிஞ்சால் இந்த வாக்கியா கூட அடுத்து மேலே இல்லை சார் பாதாள சாக்கடையில் தண்ணி புதுச்சேரி அமைச்சரவையில் புதிய அமைச்சராக பதவியேற்ற திருநள்ளாறு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்கும் காவிரி நகர் உரிமை பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். பதவியேற்ற பின்னர் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பணிகளை தொடங்கிய அவர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தம்மை அமைச்சராக பரிந்துரைத்த பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் மற்றும் பதவியேற்பை அங்கீகரித்த துணைநிலை ஆளுநருக்கு நன்றி தெரிவித்தார். தனக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்பது இன்னும் சில நாட்களில் தெரியவரும் என்றும் எந்த இலாக்கா வழங்கப்பட்டாலும் சிறப்பாக செயல்படுவேன் என்றும் கூறினார். பதவியேற்ற முதல் நாளிலேயே 3 கோப்புகளில் கையெழுத்திட்டதாக தெரிவித்த அவர் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள நல்லம்பல் ஏரியை சுத்தப்படுத்தி அங்கு படகு சவாரி வசதி ஏற்படுத்தும் திட்டம் தொடர்பான கோப்பும் அதில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ராஜசேகரன் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களின் கோரிக்கையை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். காவிரி நீர் உரிமையை பாதுகாத்து பெற்றுத் தருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றார். அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வளர்ச்சி, நீர்வள மேலாண்மை, விவசாயம் மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அமைச்சர் ராஜசேகரன் தனது முன்னுரிமைகளை வெளிப்படுத்தியுள்ளார். ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஆகிய நான் இன்று அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறேன். இன்னும் ஒரு சில நாட்களில் துறைகளை வந்து சிஎம் அவர்கள் வந்து ஒதுக்கி தரதா சொல்லியிருக்காங்க. அது விரைவில் சரி செய்யப்படும். அனைவருக்கும் துறைகள் ஒதுக்கி தரப்படும். இன்றைய தினம் வந்து ஒரு 4 கோப்புகளில் நான் கையெழுத்து போட்டு சிஎம்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறேன். காரைக்கால் பகுதிக்கும் திருநள்ளாறு பகுதிக்கான வளர்ச்சிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருநள்ளாறு பகுதியில் நல்லம்பல் ஏரியை வந்து சரி செஞ்சு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி அதில் போட்டிங் விடணுங்கிறத கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. அதை சீக்கிரமாக விரைந்து செய்யணும்னு கேட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து கச்சா எண்ணெயெல்லாம் ரேட்டு ஏறி இருக்கிறதுனால தார் ரேட்டு ஏறிடுச்சு. அதனால் கான்ட்ராக்ட்காரங்க ரோடு போடுறவங்க சிரமப்படுறாங்க. அதை டெண்டர் எடுத்தவங்க இன்றைக்கி அந்த பணியை முடிக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. அதை வந்து விரைவில் நிறுத்தி பண்ணுறதுக்கு என்னங்கிறத முதலமைச்சர்கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். இதுமாரி ஒரு சில கோரிக்கைகளை இன்றைய தினம் முதலமைச்சர் வச்சுருக்கோம். எந்த துறையை வந்து முதலமைச்சர் கொடுத்தாலும் அந்த துறையை சிறப்பாக செய்யணும்னு இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் சிறுவர் கண்காணிப்பு இல்லத்தில் இடிந்து சேதமடைந்த பழைய மதில் சுவரை மறு கட்டுமானம் செய்யும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த சிறுவர் கண்காணிப்பு இல்லத்தில்
பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் சார்பில் ரூபாய் 15,40,000 மதிப்பீட்டில் புதிய மதில் சுவர் அமைக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறார் நீதி வாரியத்தின் முதன்மை நடுவர் சந்திரசேகர் முன்னிலையில் பூமி பூஜை நடத்தப்பட்டு கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் வைத்தியநாதன், சிறுவர் கண்காணிப்பு இல்லத்தின் உதவி இயக்குநர் பாலாஜி, செவிலி அதிகாரி சத்யவதி, சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் ஜெகதீவ், இளநிலை பொறியாளர் தேவசேகர், சிறார் நீதி வாரியத்தின் உறுப்பினர்கள் லூத், அருள், ஜோசப் மற்றும் மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த பல்வேறு நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த புதிய மதில் சுவர் கட்டுமான பணி நிறைவடைந்த பிறகு சிறுவர் கண்காணிப்பு இல்லத்தின் பாதுகாப்பு வசதிகள் மேம்படுத்துவதுடன் அங்கு தங்கியிருக்கும் சிறார்களுக்கு பாதுகாப்பான சூழல் உறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதிலிருந்து மக்கள் நலன் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளில் தீவிர கவனம் செலுத்தி வரும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தனது தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பெரியார் நகர் பகுதியில் உள்ள 2வது முக்கிய பிரதான சாலையில் முருகன் கோவில் பகுதி முதல் 7வது குறுக்கு தெரு வரை ரூபாய் 36.90 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் முத்தால் முதல் குறுக்கு தெருவில் ரூபாய் 27.87 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற உடனேயே தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சாலை வசதி, வடிகால் அமைப்பு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய சாலை பணிகள் நிறைவடைந்த பிறகு அப்பகுதி மக்களின் போக்குவரத்து வசதி மேம்படுத்துவதுடன் நீண்ட காலமாக நிலவி வந்த சாலை பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், வார்டு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பணிகள் விரைவாகவும் தரமாகவும் நிறைவேற வாழ்த்து தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகர், பாக்கமுடையான்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் நேயம் மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளருமான விநாயகம் வீடு வீடாக சென்று தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது மகளிர் அணி தலைவி வசந்தி நேரு உடனிருந்தார். அப்போது அவ்வை நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மழைக்காலங்களில் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகும் பிரச்சினை நீடித்து வருவதாகவும் அதற்கான நிரந்தர வடிகால் கட்டமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். பலமுறை சம்பந்தப்பட்ட துறைகளில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் குடிநீர் தட்டுப்பாடு, சாலை வசதியின்மை மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் இப்பகுதியில் நிலவி வருவதாகவும் தங்களது கோரிக்கைகளை யாரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது கூட தெரியாத நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தேர்தல் நேரத்தில் மட்டுமே சிலர் வாக்கு கேட்டு வருவதாகவும் பின்னர் மக்களை சந்திப்பதே இல்லை என்றும் கூறிய அவர்கள் விநாயகம் தொடர்ந்து மக்களுடன் தொடர்பில் இருந்து உதவிகளை செய்து வருவதாக பாராட்டினர். வரவிருக்கும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தொகுதியின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பார் என்ற நம்பிக்கையையும் அவர்கள் வெளிப்படுத்தினர். முன்னதாக பகுதியில் மின்னழுத்த கோளாறு காரணமாக அறுந்து விழுந்த மின் கம்பியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுத்த விநாயகத்தின் செயல்பாட்டை பொதுமக்கள் பாராட்டினர். இதற்கு பதிலளித்த விநாயகம், மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வீட்டில் முடங்கி இருப்பவன் நான் அல்ல. நீங்கள் அழைக்கும் நேரத்தில் உடனடியாக களத்திற்கு வந்து நிற்பேன். அது எனது கடமை என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போங்க, அப்படியே கும்பலா போங்க. போங்கண்ணா, உள்ள போங்கண்ணா. வாரு, கொஞ்சம் வழி விடு. இன்னொன்று கொடு, இன்னொன்று கொடுப்பா. சொல்லிட்ட ஜெய் வந்துடுறார். அப்படியே பிடிச்சி இப்படி வா.
அவருக்கு டென்ஷன். போலாம் போங்கப்பா. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸின் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் சிவக்கொழுந்து ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸுக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் மற்றும் கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் அழகு ஆகியோரும் பொன்னாடை பூர்த்தி பூங்கொத்து வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதேபோல் பிரேம் மற்றும் டி தங்கராசு ஆகியோரும் சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். எதிர்க்கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதிய அலுவலகம் மூலம் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை விரைவாக தீர்க்கும் வகையில் சேவைகள் மேலும் மேம்படுத்தப்படும் என நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். புதுச்சேரியில் பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம், 6ஆம் திரை மக்கள் இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக அமைப்புகள் சார்பில் கோரிமேட்டில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்கள், உணவகங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயன நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் துரித உணவுப் பொருட்கள் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் நட்சத்திர ஹோட்டல்கள், நடுத்தர உணவகங்கள், சாலையோர உணவகங்கள், பானிபூரி உள்ளிட்ட துரித உணவு விற்பனை மையங்களில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து உணவகங்களிலும் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் உடல் நலம் மற்றும் வாழ்வுரிமையை பாதுகாக்க புதுச்சேரி அரசும் உணவு பாதுகாப்புத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள், தங்களது கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டம் பொதுமக்களின் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. கோரிமேடு இந்திரா நகரிலே இயக்கி வருகிறது. இந்த துறை தன்னுடைய செயல்பாட்டை முழுவதுமாக முடக்கிவிட்டது. குறிப்பாக சொல்லணும்னா புதுச்சேரியில் 2000 உணவகங்கள் இருக்குது. நட்சத்திர ஹோட்டல், நடுத்தர ஹோட்டல், சாலையோர உணவகம், இப்படி எத்தனை உணவகங்கள் இருக்கும்போது இந்த உணவகத்தெல்லாம் ரசாயன சுவையூட்டிகளும் நிறமூட்டிகளும் அஜினமோட்டா, ஆப்பசோடா, பலமுறை பயன்படுத்திய எண்ணெய்கள் இதையெல்லாம் கொண்டு சமையல் செய்து அதில் சமைக்கக்கூடிய அந்த உணவை போடுகிற போது அந்த உணவு விஷமாக மாறி ஹார்ட் அட்டாக், கேன்சர் உள்ளிட்ட பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டு வந்தார், 10:45 இறந்து விட்டார் என்று சொல்கிறார். இதற்கு காரணம் இந்த உணவு பாதுகாப்பு துறை இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதை ஆய்வு செய்யலன்றத பல முறை நாங்கள் சொல்லிட்டோம். அதை செய்யாததுனால இன்னைக்கு ஒரு அடையாள கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம். அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் வேற வழியில முற்றுகை போராட்டமா இருக்கும், வேற வடிவங்கள்ல செய்வோம். ஆகவே புதுச்சேரி அரசு இதுல காலியா இருக்கிற உணவு பாதுகாப்பு அதிகாரி, ஃபுட் சேஃப்டி ஆபீசர், அந்த பதவியை உடனடியாக நிரப்பணும். நிறைய ஆட்களை இங்க போடணும். வாரந்தோறும் ஒவ்வொரு உணவு கூடத்தையும் ஆய்வு செஞ்சு மக்களை மரண விளிம்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். மக்கள் வாழ்வுரிமைக்கும் 6ஆம் தினையும் மக்கள் இயக்கமும் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இதில் சமூக ஜனநாயக இயக்கங்கள் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும். விழுப்புரம் வானூர் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமின் போது வீட்டு மனை பட்டா மாற்றம் செய்து தருவதற்காக லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டில்
கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானூர் அருகே ஒட்டை பகுதியைச் சேர்ந்த பிரபு தனது வீட்டுமனை பட்டாவை மாற்றிக் கொடுக்க கோரி ஒட்டை கிராம VAO கலைசெல்வியை அணுகியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது பட்டா மாற்றம் தொடர்பான நடவடிக்கைக்காக ரூபாய் 8000 லஞ்சம் வழங்குமாறு அவர் கேட்டதாக தெரிகிறது. மேலும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுவதால் அங்கு வந்து பணத்தை வழங்குமாறு கூறியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பிரபு விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் தீட்டிய திட்டத்தின்படி மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் பிரபு பணத்தை VAOவிடம் வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கலைச்செல்வியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதனையடுத்து அவரிடம் வானூர் தாலுகா அலுவலகத்தில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் குறை தீர்க்கும் முகாம் போன்ற பொதுமக்கள் நல நிகழ்வின் போது அரசு அதிகாரி ஒருவர் லஞ்சம் பெற்றதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு மற்றும் கைது நடவடிக்கை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்திற்கு புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை துரிதமாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக புதுச்சேரி நகராட்சி பகுதியில் அமைக்கப்பட வேண்டிய வெண்டிங் கமிட்டிக்கான தேர்தலை உடனடியாக நடத்தி சாலையோர வியாபாரிகளின் சட்டப்பூர்வ உரிமைகளை நிலைநிறுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் உழவர்கரை நகராட்சி பகுதியில் வெண்டிங் கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி வியாபாரம் செய்ய ஏற்ற இடங்களில் சாலையோர வியாபாரிகளுக்கு கடைகள் அமைத்து வழங்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாநில தலைவராக பிரபுராஜ், பொது செயலாளராக அந்தோனி குரூப்ஸ், பொருளாளராக உதயசங்கர் தேர்வு செய்யப்பட்டனர். துணைத் தலைவர்களாக நேருஜான், தமிழரசன் ஐயனார், விஜயா ஆகியோரும், துணை செயலாளராக ரகுபதி, சங்கீதா, மணிகண்டன், மயிலு ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதுச்சேரி நகரப்பகுதி நிர்வாகிகளாக தலைவர் பிரபு, செயலாளர் தியாகு, பொருளாளர் அமுதா, துணைத் தலைவர் பாஸ்கர், துணை செயலாளர் பாஸ்கர் ஆகியோரும், உழவர்கரை பகுதி நிர்வாகிகளாக தலைவர் ரவி, செயலாளர் வனஜா, பொருளாளர் சுகுணா, துணைத் தலைவர் ஜோசப், துணை செயலாளர் முன்னா ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பகுதி குழு உறுப்பினர்களாக ராஜி, லூர்துநாதன், ரவிச்சந்திரன், சண்முகம், அரவிந்த், கந்தசாமி உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய உறுப்பினர்கள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய சிலம்பரசன் மற்றும் கேத்தரின் செந்தில் ஆகியோர் தலைமையில் சுமார் 70க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து அவர்களை வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் சப்தகிரி குழுமத்தின் இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனுடன் பாஜக நிர்வாகிகள் ஆனந்த கண்ணன், புகழேந்தி, சின்னத்தம்பி, ஆறுமுகம் உள்ளிட்ட பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை வரவேற்றனர். ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி கணிசமான எண்ணிக்கையிலானோர் பாஜகவில் இணைந்திருப்பது அப்பகுதி அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதிய உறுப்பினர்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவதாக உறுதியளித்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியின் மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கிரக பிரீதி பூஜை, தன பூஜை, கோபூஜை, யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து மகா பூர்ணாகுதி செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன. 4ஆம் கால யாக பூஜைகள் துவங்கி நாடி சந்தனம், தத்துவார்ச்சனை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பின்னர் யாகசாலையிலிருந்து யாத்ராதானம் மற்றும் கடம் புறப்பாடு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஆலய விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நிறைவு பெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் மங்கலம் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகி கண்ணபிரான் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளை பெற்றனர். விழா நிறைவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி மற்றும் நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விளையாட்டு ஆர்வலர், புதுச்சேரி மாநில கைப்பந்து கழகத்தின் துணை செயலாளரும் பிரதர்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் செயலாளருமான காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் காந்திக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் சமூக நலப்பணிகள் மற்றும் விளையாட்டு வளர்ச்சிக்காக தொடர்ந்து ஆற்றி வரும் அவரது பங்களிப்பை பாராட்டினார். மேலும் இளைஞர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிப்பதிலும் சமூக சேவைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதிலும் காந்தி மேற்கொண்டு வரும் பணிகள் பாராட்டுக்குரியவை என ரவிக்குமார் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் காந்தியின் ஆதரவாளர்கள், பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி ஜீவா நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்காக இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையுடன் இணைந்து நடைபெற்ற இந்த முகாமில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், வார்டு தலைவர் சரவணன், பூத் தலைவர் செல்வம் மற்றும் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், முதியோர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்று கண் பரிசோதனை செய்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் கூறுகையில், காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எப்போதும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இந்த கண் பரிசோதனை முகாம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத சூழலில் வீட்டிற்கு அருகிலேயே இந்த வசதி கிடைத்திருப்பது பெரும் உதவியாக உள்ளது என தெரிவித்தனர். மேலும் இந்த முகாமை ஏற்பாடு செய்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு பொதுமக்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். முகாமில் கண் கண்ணாடி தேவைப்படுவோருக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஏற்பாட்டில் இலவசமாக கண் கண்ணாடிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், கண்ணறுவை சிகிச்சை தேவைப்படுவோருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில்
இலவச கண்ணறுவை சிகிச்சை செய்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாம் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் சமூக நலன் சார்ந்த சேவைகளில் லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. இங்கே வந்து கண் பரிசோதனை முகாம் வந்து எம்எல்ஏ சார் மார்ட்டின் சார் வந்து ஜீவா நகரில் வந்து இலவச கண் பரிசோதனை முகாம் வந்து இங்கே போட்டிருக்காரு. இதில் வந்து நிறைய பேர் ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க. இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய வயசானவங்க ரொம்ப பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியாத பட்சத்துக்கு இது போட்டது ரொம்ப உதவியாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க ரொம்ப வயசானவங்கலாம் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இதனால் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார் வந்து இங்கே ஐ கேம்ப் போட்டிருக்காங்க. இங்கே வயசானவங்கலேருந்து எல்லாருமே நல்ல பயனடைஞ்சிக்கிறாங்க. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சாருக்காக நன்றி. போன வாரம் வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க. இந்த வாரம் வந்து ஐ கேம்ப் போட்டிருக்காங்க. சாரோடைய இந்த இது வந்து மீண்டும் தொடரணும். அதுக்கு சாருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நானே பிளான் பண்ணியிருந்தேன் சார். மேடம் க்ளோஸ் வாங்க மேடம். மேடம் க்ளோஸ் வாங்க. ஓகே ஓகே மேடம். ஓகே ஓகே மேடம். எனக்கு ஃபோட்டோ தான், அந்த வீடியோ தான் உங்களுக்கு தான். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம் க்ளோஸ் வாங்க மேடம். அக்கா க்ளோஸ் வாங்க. தேங்க்யூ மேம். விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய மாவட்ட தலைமை அலுவலகம் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் எதிரே திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட செயலாளர் சக்திவேலை தலைமை அலுவலகத்தில் அவரது இருக்கையில் அமர வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதிய அலுவலகம் திறக்கப்பட்டதையொட்டி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மாவட்ட தலைமை அலுவலகம் அமைக்கப்பட்டிருப்பது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதிய அலுவலகம் கட்சியின் அமைப்பு பணிகளை மேலும் வலுப்படுத்தும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர்.